நியூக்ளியர் மாடல்ஸை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல், another one is weak interaction model. ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல், வீக் இன்டராக்ஷன் மாடல். இதுல ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல்ல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா லிக்யூட் டிராப் மாடல், கலெக்டிவ் மாடல், இது ரெண்டும் நமக்கு ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல். அடுத்தா செல் மாடல், நில்சன் மாடல், ஃபெர்மி கேஸ் மாடல், இது மூணு வந்து வீக் இன்டராக்ஷன் மாடல். இப்போ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ஹேஸ் பீன் ட்ரீட்டட் லைக் இந்த ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல்ல நியூக்ளியஸை வந்து என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிராப் ஆஃப் லிக்யூடு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. In which nucleons interact very strongly among themselves. இந்த மாடல்ல வந்து நியூக்ளியான்ஸ் வந்து அவற்றுக்கு இடையே வந்து வெரி ஸ்ட்ராங்கா இன்டராக்ட் ஆகுது அப்படின்றதுனால அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இதை ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து வீக் இன்டராக்ஷன் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வீக்லி இன்டராக்டிங் கேஸ், அதாவது ஒரு கேஸ் வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணும், அல்ல ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இன்டராக்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. இதுல ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல்ல எடுத்துக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜென்ரலா லிக்யூட் டிராப் மாடல் இஸ் ஏ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல், செல் மாடல் வீக் இன்டராக்ஷன், அது மாதிரி கலெக்டிவ் மாடலும் நமக்கு ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல். இந்த மூணு மாடல் தான் நம்ம டீடைலா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லிக்யூட் டிராப் மாடல். லிக்யூட் டிராப் மாடல் இதை வந்து யார் ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா நீல்ஸ் போர் தான் லிக்யூட் டிராப் மாடல் சொல்றாரு. இந்த லிக்யூட் டிராப் மாடல் எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த லிக்யூட் டிராப் மாடல்ல என்ன அசம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட்டிங்ல இருக்கு லிக்யூட் டிராப் அப்படின்ற டேர்ம். அதாவது நியூக்ளியஸ் லிக்யூட் டிராப்புக்கு அசம்ஷன் பண்றாங்க. அதாவது நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் மேட்டர். நியூக்ளியஸ்ல வந்து இன்கம்ப்ரசிபிள் மேட்டர் அப்படி அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஐடென்டிக்கல் ஃபார் எவரி நியூக்ளியான். ஒவ்வொரு நியூக்ளியான்லையும் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. அடுத்தது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சாச்சுரேட்ஸ். ஏற்கனவே நியூக்ளியர் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துருப்போம். இந்த மூணு அசம்ஷன் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி அகென்ஸ்ட் டிஃபார்மேஷன். ஒரு அணுக்கரு உடைவதற்கு எதிரான அந்த ஸ்டெபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் அது நிலைத்தன்மையோட இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2ES of 0 greater than or equal to EC of 0 or Z square by A. Here Z என்றது அட்டாமிக் நம்பர், Z square by A என்றது மாஸ் நம்பர். Z square by A வந்து நமக்கு less than or 2AS by AC இதோட கம்மியா இருக்கணும். இதோட வேல்யூ 2AS by AC யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 44. இந்த AS AC எல்லாம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு வைசாக்கர் ஃபார்முலாவில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ். இதுல ES ஆஃப் எனர்ஜி, ESன்றது பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி, ECன்றது கூலும் எனர்ஜியை குறிக்கும். இது வந்து ஸ்டெபிலிட்டி கண்டிஷன். இது வந்து நெக்ஸ்ட் லிக்யூட் டிராப் மாடல்ல லிக்யூட் டிராப்போட தான் நியூக்ளியஸ் வந்து நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ வந்து லிக்யூட் டிராப்புக்கும் நியூக்ளியஸுக்குமான சில கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். இப்போ நியூக்ளியஸ்ல வந்து நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி லிக்யூட் டிராப்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு ஈக்குவலானது சர்ஃபேஸ் டென்ஷன். இங்க ரேடியோ ஆக்டிவிட்டி எவாபரேஷன், லிக்யூட் டிராப்ல எவாபரேஷன். ரேடியோ ஆக்டிவிட்டின்றது நமக்கு அணுக்கரு வந்து சிதைவடைந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அதே மாதிரி எவாபரேஷன்னா ஆவியாதல், கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிக்யூட் வந்து ஆவியாகும் போது அப்படியே குறையும். இது ரெண்டையும் கம்பேரிசன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நியூக்ளியஸ்ல நியூக்ளியான்ஸ் இருக்குது, அதாவது புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ். மாலிகூல் லிக்யூட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்த டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கான்ஸ்டன்ட். நியூக்ளியஸோட டென்சிட்டி வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதோட ஏ வேல்யூவை சார்ந்து இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ்ல பார்த்திருப்போம். ஏன்னா அதோடைய இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி வந்து ஹையஸ்ட் டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியஸ்க்கு இருக்கும், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். அதே போல டென்சிட்டி ஆஃப் லிக்யூடும் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அதனுடைய சைஸை வந்து சார்ந்து, சைஸ் ஆஃப் த டிராப் வந்து சார்ந்து இருக்காது. அதே போல நமக்கு கான்ஸ்டன்ட் BE by A. நியூக்ளியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து அதனுடைய பைண்டிங் எனர்ஜி பை A, அதாவது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருந்தது. அதே மாதிரி இங்க வந்து பைண்டிங் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா இங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அது ஈக்குவலா நம்ம எடுத்துக்கிறோம். வேப்பரைசேஷன்ல அதோடைய லேட்டன்ட் ஹீட்ன்றது நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியை. நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன்றது எவாபரேஷன், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் எவாபரேஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் டிஸ்இன்டகிரேஷன், ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி மாலிகூல்ஸ்க்கு ஒரு இன்டர்னல் தெர்மல் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஷார்ட் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச்னா அதோடைய ரேஞ்ச் வந்து நமக்கு 10⁻⁻15 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி மாலிகுலோட இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அதோடைய இன்ட்ராக்ஷனும் அதோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுலோட மட்டும் தான் இருக்கும். அதாவது அதோடைய நெய்பர்ஸ்லோட மட்டும்தான் அதோடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது மாலிகுலுக்கு இடைப்பட்ட அந்த இன்ட்ராக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபோர்ஸ்லையும் நமக்கு வந்து 10⁻⁻15 மீட்டருக்கு அதுக்கப்புறம் போனிச்சுன்னா நமக்கு அதோடைய அளவு வந்து செயல்படாது அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து காம்பவுண்ட் நியூக்ளியஸ். காம்பவுண்ட் நியூக்ளியஸ்னா ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ந்து ஒன்னா ஆகுறது. அது வந்து அதுக்கு ஈக்குவலா இங்க பாத்தீங்க அப்படின்னா டிராப்ஸ் வந்து காண்டன்சேஷன் ஆகுறது. காண்டன்சேஷன் ஒன்றிணையக்கூடிய ரெண்டு டிராப்ஸ் சேர்ந்து அப்படியே காண்டன்சேஷன் ஆகுறது. இங்க காம்பவுண்ட் நியூக்ளியஸ், அங்க காண்டன்சேஷன் ஆஃப் டிராப்ஸ். இங்க காம்பவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் பம்பார்டிங் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியஸுக்கும் லிக்விட் டிராப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியஸ் நோ சச்சஸ், அதாவது இங்க லிக்விட் டிராப்ஸ்க்கு வந்து மாலிகுலோட தொடர்புடையது. மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ் செயல்படும். ஒன்று என்ன அப்படின்னா மாலிகூல்ஸ் அட்ராக்ட் ஒன் அனதர் அட் டிஸ்டன்சஸ் லார்ஜர் தன் த டைமென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் செல்ஸ் அண்ட் ரிப்பல் ஸ்ட்ராங்லி when the distance is smaller than the size of the electron orbit. That is attraction changes to repulsion. அதாவது மாலிகூல்ஸ் வந்து ஒரு மாலிகூலுக்கும் இன்னொரு மாலிகூலுக்கும் இடைப்பட்ட மாலிகூல்ன்றது சில ரெண்டு ஆட்டம் சேர்ந்து உருவானது. அப்போ அந்த அவற்றுக்கு இடைப்பட்ட அந்த அட்ராக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம எலக்ட்ரான் செல்லுக்கு ஈக்குவலான அந்த டைமென்ஷனுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலான டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அது வந்து அட்ராக்ஷனா இருக்குது. அதுவே டிஸ்டன்ஸ் நம்ம பக்கத்துல ரெண்டு மாலிகூல்ஸ் கொண்டு வரும்போது அது வந்து ரிப்பல்சனா மாறுது. அதாவது அட்ராக்ஷன் சேஞ்சஸ் இன்டு ரிப்பல்சன். பட் இது போன்ற ஒரு நிகழ்வு நமக்கு நியூக்ளியில கிடையாது, நியூக்ளியஸ்ல நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் அதே போல ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல் பாத்தீங்க அப்படின்னா 0.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இந்த 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நம்ம வந்து டி பிராய் வேவ் லெங்த் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 × 10⁻⁻11 மீட்டர். இந்த 10⁻11 மீட்டர்ன்றது நமக்கு வந்து விச் இஸ் ஸ்மாலர் தன் த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கு. நமக்கு எப்பவுமே வந்து அந்த டி பிராய் வேவ் லெங்த் அப்படின்றது அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வந்து ஒரு கம்பேரபிளா இருக்கணும், ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கணும். பட் ஆனா வந்து டி பிராய் வேவ் லெங்த்தும் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா கம்பேரபிளா இல்லை. ஸோ அதனால நமக்கு இது இங்க வந்து நம்ம குவாண்டம் கேரக்டர் எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாது லிக்விட் டிராப்ல. பட் நியூக்ளியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து கம்பேரபிளா இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து நமக்கு டி பிராய் வேவ் லெங்த் வந்து 6 × 10⁻⁻15 மீட்டர். அதே போல இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு வந்து நியூக்ளியஸோட சைஸ் பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு 10⁻⁻15 மீட்டர் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா டி பிராய் வேவ் லெங்த் அண்ட் அதனுடைய இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அது ரெண்டு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சேமா இருக்கிறதுனால நமக்கு இது குவாண்டம் கேரக்டர்ல நமக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது திஸ் இஸ் குவாண்டம் கேரக்டர். நியூக்ளியஸ் அப்படின்றது மாலிகூல்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிளாசிக்கல் கேரக்டர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து அதனுடைய டிஃபரன்சஸ். இப்போ நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு லிக்விட் டிராப் மாடல் த நியூக்ளியஸ் இஸ் அசியூம்டு டு பி ஸ்பெரிக்கல். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லிக்விட் டிராப் மாடல்ல நியூக்ளியஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்த நியூக்ளியர் மாஸ் வந்து எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அதுல இருந்து கொண்டு வரோம். நெக்ஸ்ட் லிக்விட் டிராப் மாடல் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். கான்ஸ்டன்ட் டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். அடுத்து ஐசோபார்ஸோட சில பிஹேவியர்ஸ். ஐசோபார்னா நமக்கு தெரியும் மாஸ் நம்பர் இஸ் சேம், மற்ற எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து தியரி ஆஃப் காம்பவுண்ட் நியூக்ளியஸ். Theory of compound nucleus, N. Bohr சொன்னது, which is based on this model, explain the basic features of the nuclear fission. இது நம்ம அடிக்கடி கேட்குறாங்க. நியூக்ளியர் ஃபிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் டிராப் மாடல். The point number 3 is very important. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன். ரெசனன்ஸ் ரியாக்ஷனுடைய கிராஸ் செக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஹெவி நியூக்ளியஸ் இல்லை ஹெவி நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஆல்பா பீட்டா எமிஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அட்டாமிக் மாசஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. அப்புறம் இதுவும் முக்கியமான பாயிண்ட். அட்டாமிக் எனர்ஜி மாசஸையும் பைண்டிங் எனர்ஜியும் இது நமக்கு கரெக்டா சொல்லுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து அந்த
வைசாக்கர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து 8th டாபிக் பாத்தீங்கன்னா கரெக்ட்லி இண்டிகேட் த ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் இந்த ஈவன் நியூக்ளியை. ஒரு ஈவன் நியூக்ளியோட ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ்க்கான ஸ்பின்னையும் பேரிட்டிஸையும் நமக்கு கரெக்டா இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா கலெக்டிவ் மாடலுக்கான ஒரு ஃபோர்ரன்னர்னா முன்னோடின்னு சொல்லுவாங்க. கலெக்டிவ் மாடல் உருவாவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இந்த மாடல் இருக்கிறது. லிக்யூட் டிராப் மாடல் என்றாலே உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற டேர்ம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் வந்து செமி எம்பீரிக்கல் ஃபார்முலா அதுவும் ஞாபகத்துக்கு வரணும். அப்புறம் வந்து மாசஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜியை வந்து இது வந்து நமக்கு சொல்லுது. இந்த 3 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. லிக்யூட் டிராப் மாடல் வந்து போர் அவர் தான் வந்து இதை வந்து இது பண்றாரு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த லிக்யூட் டிராப். லிக்யூட் டிராப்ஸோட ஃபெயிலியர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா it fails to explain extra stability of certain nuclei with magic number. அதாவது சில நியூக்ளியஸ் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்குது. அதாவது மேஜிக் நம்பர் புரோட்டானையோ அல்லது மேஜிக் நம்பர் நியூட்ரானையோ கொண்டிருக்கக்கூடிய சில நியூக்ளியஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. மற்ற நியூக்ளியஸை விட அதனுடைய ஸ்டெபிலிட்டி மிக அதிகமா இருக்குது. அந்த ரீசனை இதனால சொல்ல முடியல. ஏன்னா லிக்யூட் டிராப் மாடல்ல மேஜிக் நம்பர்ன்ற கான்செப்டை அவங்க எடுத்துக்கவே இல்லை. அடுத்ததான் வந்து ஏன்னா மேஜிக் நம்பர்ஸ்ன்றது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு லிக்யூட் டிராப்ல இல்ல. அடுத்து இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மெஷர்டு. அதே மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் மெஷர்மெண்ட்லயும் இது வந்து ஃபெயில்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் ஆஃப் த நியூக்ளியை. ஸ்பின் ஆஃப் த நியூக்ளியை எல்லா நியூக்ளியோட ஸ்பின்னையும் இதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா சொல்ல முடியல. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான பாத்தீங்கன்னா நாட் சக்சஸ்ஃபுல் இன் எக்ஸ்பிளைனிங் த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியை எக்ஸஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அதை பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷனையும் இதனால சொல்ல முடியல. முக்கியமா மேஜிக் நம்பர் சொல்லல. அதே போல மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி இது சொல்லல. அடுத்து பெரும்பாலான நியூக்ளியஸ்க்கான ஸ்பின் அதோட நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டை பத்தி இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கூடிய நியூக்ளியை பத்தி நமக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது தரல. நெக்ஸ்ட் அது இந்த ஃபெயிலியர்ஸ் காரணமாக செல் மாடல் அப்படின்றது ஒன்று உருவாகுது. செல் மாடல்ன்றது என்ன அப்படின்னா லிக்யூட் டிராப் மாடலுக்கும் செல் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா முக்கியமான வித்தியாசம். லிக்யூட் டிராப் மாடல்ல அந்த நியூக்ளியஸை ஹோலா அப்படியே எடுத்திருப்பாங்க. ஹோலா எடுத்து ஒரு நியூக்ளியஸ்னா அந்த நியூக்ளியஸ் டோட்டலா ஒரே ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஒரே மேட்டர், சிங்கிள் மேட்டர் அப்படின்னு எடுத்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அதை வந்து லிக்யூட் டிராப்போட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் செல் மாடல்ன்றது என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அணுக்கருவுக்கு வெளியில பல வட்டப்பாதைகள்ல அல்லது நீள்வட்ட பாதைகள்ல அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நியூக்ளியஸுக்குள்ளேயும் அந்த நியூட்ரான்களும் புரோட்டான்களும் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கேயும் நமக்கு சில ஆர்பிட் எப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வந்த மாடல் தான் இந்த செல் மாடல். இந்த லிக்யூட் டிராப் மாடல் நியூக்ளியர் மேட்டர் இஸ் கன்சிடர்ட். நியூக்ளியர் மேட்டரை அப்படியே கன்சிடர் பண்றாங்க, அதாவது மொத்தமா. பட் சிங்கிள் நியூக்ளியான்ஸ் ஆர் நாட் கன்சிடர். திஸ் இஸ் கிரேட் டெம்பரேச்சர்னா அதுல இருந்து அட்டாமிக் ஃப்ரம் த அட்டாமிக் மாடல்ன்றது எலக்ட்ரானுடைய அமைப்பை சொல்லக்கூடியது. எலக்ட்ரான் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த லிக்யூட் டிராப் மாடல் வந்து நியூக்ளியஸையே மொத்தமா எடுத்துக்கிச்சு. அதனுடைய அமைப்பு புரோட்டான் நியூட்ரான் எங்க இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் சொல்லல. இது வந்து முக்கியமா வந்து அட்டாமிக் மாடல்ல இருந்து ரொம்ப விலகி இருக்கு. எது அப்படின்னா லிக்யூட் டிராப் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the cell model of the nucleus assumes that the energy structure of the nucleus is similar to that of electron cell in an atom. செல் மாடல் வந்து எப்படி எலக்ட்ரான்கள் அமைந்திருக்கிறதோ அதே போல நியூக்ளியஸ் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் according to this model means cell model. According to the cell model the protons and neutrons are grouped in cells in the nucleus. யார் மாதிரினா எலக்ட்ரான்ஸ் எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போல புரோட்டான்ஸும் நியூட்ரானும் அமைந்திருக்கிறது, செல்லில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செல்ஸ் ஆர் ரெகார்டட் அஸ் ஃபில்டு. செல்லை வந்து ரெகார்டட் அஸ் ஃபில்டுன்னு சொல்றாங்க. எப்ப ஃபில்டு அப்படின்னா when they contain a specific number of protons or neutrons or both. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் உடைய புரோட்டானையோ அல்லது நியூட்ரானையோ அந்த நியூக்ளியஸ் கொண்டிருக்கும் போது அந்த செல் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் the number of nucleons in each cell. எப்படி எலக்ட்ரான்ல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து
பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அமைகிறதோ அதே போல இங்கேயும் நமக்கு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செல் மாடல சில நேரங்கள்ல இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிகாஸ் இட் அசியூம் தட் இது என்ன அசம்ஷன் பண்ணுதுன்னா ஈச் நியூக்ளியான் மீன்ஸ் ஈச் நியூக்ளியான்னா புரோட்டானோ அல்லது ஒரு நியூட்ரானோ. ஈச் நியூக்ளியான் மூவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி, ஒவ்வொரு நியூக்ளியானும் தனித்தனியாக அதை இண்டிபெண்டா மூவ் ஆகுது ஆஃப் ஆல் அதர் நியூக்ளியான்ஸ் அண்ட் இஸ் ஆக்டட் ஆன் பை an average nuclear field produced by the action of all the other nucleons. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 புரோட்டான்ஸ் 10 நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியானும் இண்டிபெண்டா மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அப்போ வந்து இந்த ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியானை தவிர மற்ற நியூக்ளியான்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நியூக்ளியர் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த நியூக்ளியர் ஃபீல்டுன்றது வந்து அதாவது ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு ஆவரேஜான ஒரு நியூக்ளியர் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த ஆவரேஜான நியூக்ளியர் ஃபீல்டுக்குள்ள தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பார்ட்டிகளும் என்ன பண்ணுதுன்னா இயங்குது. அப்ப அதனால ஒரு ஆவரேஜான நியூக்ளியர் ஃபீல்டை கிரியேட் பண்ணிடுறதுனால அதுக்கப்புறம் அது மேல எந்த ஒரு ஃபோர்ஸோ எதுவுமே கிடையாது. அந்த ஆவரேஜ் நியூக்ளியர் ஃபீல்டுக்குள்ளேயே எல்லாமே வந்து இயங்குறதுனால நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் மாடல் அது இண்டிபெண்டா இயங்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செல் மாடல் என்ன சொல்றாங்கன்னா எப்படி எலக்ட்ரான்களை போல இங்கேயும் வந்து செல்கள்ல பல செல்கள்ல நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதான் செல் மாடல். அதற்கான சில நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எவிடன்ஸ் ஃபார் செல் மாடல் அதுல பாத்தீங்க அப்படின்னா it is known that a nucleus is stable. It has a certain number of either protons or neutrons or both. அதாவது நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு எப்போ அப்படின்னா certain number of அதாவது புரோட்டான்ஸையோ அல்லது நியூட்ரான்ஸையோ அல்லது நியூட்ரானையும் புரோட்டானையும் கொண்டிருந்தால் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல அல்லது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல வந்து புரோட்டானின் எண்ணிக்கை அந்த நம்பர்ல இருந்தாலோ அல்லது நியூட்ரானின் எண்ணிக்கை அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருந்தாலோ அல்லது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் அந்த மாதிரியான நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இந்த நம்பருக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். திஸ் நம்பர் இஸ் கால்டு மேஜிக் நம்பர்ஸ். மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேஜிக் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2820 2820 அடுத்து 26 28 50 82 126 2820 28 50 82 126 இதான் வந்து நமக்கு மேஜிக் நம்பர்ஸ். இல்ல டிசி டயல் புக்ல வந்து 184 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. 2820 28 50 82 அண்ட் 126 ஓட 184 is added. எவிடன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 19K அதாவது பொட்டாசியம் அதோடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 19. அதுல ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. அதே போல இண்டியம் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 49 அதனுடைய ஸ்டேபிள் ஐசோடோப் 2. டிஐ அதனுடைய அட்டாமிக் நம்பர் 81 அதனுடைய ஐசோடோப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ் பாத்தீங்கன்னா 2. ஆனா அதுவே 19க்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 20 கால்சியம். கால்சியத்தினுடைய ஸ்டேபிள் ஐசோடோப் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. அது மாதிரி 49க்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 50ன்றது எஸ்என். எஸ்எனுடைய அட்டாமிக் இது ஐசோடோப்ஸ் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்என்ல நமக்கு 10 ஐசோடோப்ஸ் இருக்கு. அதே போல பிபினா லெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஐசோடோப் இருக்கு. அடுத்து இதோட ஒரு நம்பர் கூட போகும்போது 21ல பாத்தீங்கன்னா ஒரு ஐசோடோப் தான் இருக்கு. அதே மாதிரி 51ல பாத்தீங்கன்னா 2 83ல 1. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ இந்த 19க்கும் 21க்கும் நிறைய ஸ்டேபிள் ஐசோடோப் இல்லை. ஆனா 20க்கு ஸ்டேபிள் ஐசோடோப் வந்து திடீரென அதிகமாகுது. அப்போ இந்த 20ன்ற நம்பர் அதிக ஸ்டேபிள் உடையதா இருக்கு. அதே மாதிரி 50 82 அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸா இது சொல்றோம். அதே போல நம்பர் ஆஃப் ஸ்டேபிள் ஐசோடோன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா
நியூட்ரான் எண்ணிக்கை 19, நியூட்ரான் எண்ணிக்கை 49, நியூட்ரான் எண்ணிக்கை 81. இதுல பாத்தீங்கன்னா ஐசோடோன்ஸ் பாத்தீங்கன்னா 19ல நமக்கு 0. ஐசோடோன்ன்றது நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேமா இருக்கணும், அதனால நம்ம நியூட்ரான் எண்ணிக்கையை கொடுத்துருப்பாங்க. இதுல ஐசோடோப்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், ஸோ அதனால நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம இங்க கொடுத்துருப்போம். இப்ப நியூட்ரான் எண்ணிக்கை 20ல பாத்தீங்கன்னா ஐசோடோன்ஸ் பாத்தீங்கன்னா 5 இருக்கு, ஆனா 19ல ஐசோடோனே இல்ல, ஸ்டேபிள் ஐசோடோனே இல்ல. அதே மாதிரி 21ல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அப்ப இதே போல அந்த 20, 50, 82ன்ற நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்டேபிளா இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலான எவிடன்ஸ். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரான் எமிட்டர்ஸ், ஸ்பான்டேனியஸ் நியூட்ரான் எமிட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பான்டேனியஸ் ஆக தானாகவே நியூட்ரானை வெளியிடுறோம். வெளியிடக்கூடிய அந்த அணுக்கருக்களோட நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ். இதுல இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 17, அதாவது 17, 8, 09 அப்படின்னு போட்டிருப்போம். 8736 KR53. இதுல வந்து இந்த 9, அதே போல இங்க இந்த 53 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 83, 53. இது வந்து நியூட்ரான் எமிட்டர்ஸ். அதாவது இதனுடைய அதாவது 17, 8 இந்த 9ன்றது நம்பர் ஆஃப், இந்த ஆரோ மார்க் போடுறதுனால அதனுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதனுடைய நியூட்ரான்களின் எண்ணிக்கை. இப்ப 17, 8 ஓவுல எத்தனை நியூட்ரான்னா 9 நியூட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுல கேஆர்ல 53 நியூட்ரான். அதே போல ஒவ்வொன்றையும் வந்து அந்த நியூட்ரான எண்ணிக்கையை கொடுத்துருக்கோம். இப்ப இந்த நியூட்ரான எண்ணிக்கையில பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பான்டேனியஸா நியூட்ரானை எமிட் பண்ணக்கூடிய அந்த அணுக்கரோட நியூட்ரான் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 9, அது மாதிரி 53, 83, 53. இப்ப இது எல்லாம் ஒரு நியூட்ரானை வெளியிட்டுச்சு அப்படின்னா, ஒரு நியூட்ரானை எமிட் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த 9ன்றது என்ன மாறும்னா நமக்கு வந்து 8ன்னு மாறும். அது மாதிரி இது 52ன்னு மாறும், இது வந்து 82ன்னு மாறும். சரி, இது வந்து நமக்கு 52ன்னு மாறும். அப்ப இது எல்லாமே வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூட்ரானை அது எமிட் பண்ணுவதன் மூலமாக நமக்கு வந்து அது ஒரு மேஜிக் நம்பரை பெறுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து மேஜிக் நம்பருக்கு பக்கத்துல மேஜிக் நம்பரோட ஒண்ணு கூடுதலா இருக்கிறதுனால அது வந்து நியூட்ரானை வெளியிட்டு மேஜிக் நம்பருக்கு மாறிக்குது. ஏன்னா மேஜிக் நம்பர் மாறினாதான் அது வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக. அடுத்து இதே போல ஃபோர்த் வந்து டபுளி மேஜிக் நியூக்ளியை. டபுளி மேஜிக் நியூக்ளியை வந்து டைட்லி பவுண்டா இருக்கு. டபுளி மேஜிக் நியூக்ளியைனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பர் ரெண்டுமே மேஜிக்குள்ள வரும். இப்ப 2He4 எடுத்துட்டீங்கன்னா அதுல புரோட்டான் இஸ் 2, நியூட்ரான் 2, ரெண்டுமே வந்து நமக்கு மேஜிக் நம்பர். அது மாதிரி 8O16 எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன் 8, ஆக்சிஜன்ல புரோட்டான் 8, நியூட்ரான் 8, ரெண்டுமே மேஜிக் நம்பர். கால்சியத்துல பாத்தீங்கன்னா 20 புரோட்டான் 20 நியூட்ரான். அது மாதிரி இதுல எடுத்துட்டோம் அப்படின்னா லெட்ல எடுத்துட்டோம்னா 82 Pb208ல எடுத்துட்டோம் அப்படின்னா புரோட்டான் எண்ணிக்கை 82, நியூட்ரான் எண்ணிக்கை 126. 82, 126 ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேஜிக் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஆல்பா டிகே எனர்ஜிஸ் ஆர் ரேதர் ஸ்மூத் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்பா டிகே எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஃபங்க்ஷனா இருக்கு. எப்ப அப்படின்னா ஆஃப் ஏ ஃபார் ஏ கிவன் இசட் but so striking discontinuities at n equal to 26 or z equal to 82. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆல்பா டிகே எனர்ஜிஸ், அதாவது சில ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய சில நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆல்பா கதிரை வெளியிடும். அப்போ வந்து உதாரணமா இப்போ வந்து ஒரு 75ல இருந்து 75 அட்டாமிக் நம்பர், 76, 77 இப்படி ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் வெளியிடக்கூடிய ஆல்பா பார்ட்டிகுலர் எனர்ஜியை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கிராஃப்ல வரையறோம். அப்படி வரையும் போது எல்லாமே கிராஜுவலா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபங்க்ஷனா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அதனுடைய அட்டாமிக் நம்பர் 82 வரக்கூடிய நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வரும்போது மட்டும் அது வெளியிடக்கூடிய அந்த ஆல்பாடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இடையில ஒரு டிஸ்கண்டினியூட்டி கிரியேட் ஆகுதுன்னா அப்ப அது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கிறதன் காரணமாக அது வெளியிடக்கூடிய ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்டா இருக்கும். ஏற்கனவே நல்லா ஒரு கரெக்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போனது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் வெரி லோயஸ்டுக்கு வருது. அதாவது டிஸ்கண்டினியூட்டி வருதுன்னு சொல்றாங்க. இதே போல பீட்டா டிகேலையும் நமக்கு இதே போன்ற ஒரு எஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்டா டிகேல பாத்தீங்கன்னா திஸ் எனர்ஜிஸ் ஆர் அப்நார்மலி லார்ஜ் இந்த நியூட்ரான். இது எல்லாமே நம்ம எவிடன்ஸ் தான், ரீட் பண்ணிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுமா. அது நெக்ஸ்ட் வந்து 7th பாயிண்ட்
நியூக்ளியை வித் மேஜிக் புரோட்டான் நம்பர் ஹேவ் ஸ்மாலர் புரோட்டான் கேப்சர் கிராஸ் செக்ஷன். ஒரு நியூக்ளியோட புரோட்டான் நம்பர் வந்து மேஜிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய புரோட்டான் கேப்சர் பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கும். புரோட்டான் கேப்சர்னா புரோட்டானை அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. ஏன்னா ஏற்கனவே அது மேஜிக் நம்பர்ல இருக்கு. ஸோ மேஜிக் நம்பர்ல இருந்தா அது ஸ்டேபிள், அதுதான் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்ப இன்னொரு புரோட்டான் இதை கேப்சர் பண்ணிச்சுன்னா மேஜிக் நம்பர்ல இருந்து மாறிடும். ஸோ அதனால ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிளுக்கு போயிடும். அதனால அது வந்து அன்ஸ்டேபிள் போறதுக்கு விரும்பாது. இதே போலதான் மேஜிக் நியூட்ரான் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய கேப்சர் கிராஸ் செக்ஷனும் கம்மியா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே போல பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நெக்ஸ்ட் 0n1 அல்லது நெக்ஸ்ட் 1p1 ஆஃப்டர் எ மேஜிக் நம்பர் இஸ் வெரி ஸ்மால். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நெக்ஸ்ட் நியூட்ரான் ஆர் நெக்ஸ்ட் புரோட்டான். இப்போ மேஜிக் நம்பர் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ன்றது ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனோட பைண்டிங் எனர்ஜி அடுத்து அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்க, அடுத்த நெக்ஸ்ட் நியூட்ரான் ஆர் நெக்ஸ்ட் புரோட்டான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 9 ஆக்சிஜன், சாரி 9 இட் இஸ் 9Fன்னு நினைக்கிறேன். 9F வரும். அது அடுத்த ஆக்சிஜனுக்கு அடுத்த இன்னொரு தனிமம் வந்துடும். அப்போ ஆக்சிஜனுடைய பைண்டிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்டா இருக்கும். பட் ஆனா வந்து 9 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய தனிமத்தோட பைண்டிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்டா இருக்கும். இதே போல 8O16 விட 8O17 எடுத்துட்டோம் அப்படின்னா 17ல பாத்தீங்கன்னா இப்ப 16ல பாத்தீங்கன்னா நியூட்ரான் நம்பர் வந்து மேஜிக்கா இருக்கு. பட் 17ல நியூட்ரான் நம்பர் நாட் மேஜிக். அப்ப 8O16 8O17க்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்ப மேஜிக்ல இருந்து அடுத்த நம்பருக்கு போகும்போது பைண்டிங் எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருது. இதெல்லாம் அதோடைய நிலைப்புத்தன்மை வந்து மேஜிக்ல இருந்து மாறும்போது நிலைப்புத்தன்மை குறைகிறது அப்படின்றத காட்டுது. அதே போல பாயிண்ட் நம்பர் 9 வந்து த அசிமெட்ரி ஆஃப் ஃபிஷன். யுரேனியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுரேனியத்துல வந்து 92-235. 92-235 வந்து நமக்கு எப்படி பிரியலாம்னா 235ல வந்து பாதியா ரெண்டு தனிமமா நமக்கு பிரியலாம். அப்படி பிரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 சாரி 116 117 அந்த ரேஞ்சு வரும். 117 வரக்கூடிய நமக்கு அந்த இதுல வரணும், என்ன வரணும் அப்படின்னா மாஸ் நம்பர் அதுல வரணும். அதே மாதிரி 92 அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு 46 அல்லது 46 45 47 அந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம். ஆனா அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு அது பிரியாது. பிரியாம என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து கிரிப்டானாவும் 54 இது 56 ஜனான் அந்த மாதிரி பிரியும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அசிமெட்ரி நமக்கு வந்து ஃபிஷன்ல வந்து ஒரு அசிமெட்ரி இருக்கு. ரெண்டும் வந்து ஒரு சமமான அளவா பிரியாம கொஞ்சம் வந்து அளவு மாறி பிரியுது. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் அது மாதிரி பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10வது டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா 10வது பாயிண்ட் வந்து 10th பாயிண்ட் குவார்டர் போல் மொமெண்ட். இப்போ மேஜிக் நியூக்ளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய குவார்டர் போல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது. குவார்டர் போல் மொமெண்ட் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நல்ல க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. மேலும் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல். எப்பவுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த குவார்டர் போல் மொமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் குவார்டர் போல் மொமெண்ட்ன்றது ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிவியேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து நமக்கு குவார்டர் போல் மொமெண்ட். அதாவது குவார்டர் போல் மொமெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்கப்படும் முக்கியமா. பட் வந்து மேஜிக் நியூக்ளியை வந்து அதோட குவார்டர் போல் மொமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்து மேஜிக் நியூக்ளியை பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா நமக்கு ஸ்பெரிக்கலா இருக்கும். அதனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். மேஜிக் நியூக்ளியை மேஜிக் நம்பர் இருக்கக்கூடிய நியூக்ளியை வந்து நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராகவும் ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும். அதோடைய குவார்டர் போல் மொமெண்ட் ஆல்மோஸ்ட் 0வாக இருக்கும். Okay, next the main nuclear properties on which the idea of the cell model. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். இதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 5ல மேக்னெட்டிக் அண்ட் குவார்டர் போல் மொமெண்ட். அதை வந்து நமக்கு லிக்விட் டிராப் மாடல் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லலன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்க வந்து இது மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லுது. அப்புறம் ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் பத்தி சொல்லுது. ஆனாலும் ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப்த யாரை பத்தினா கிரவுண்ட் ஸ்டேட் தான், இதுவும் கிரவுண்ட் ஸ்டேட் தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஐசோமெரிசம்ன்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து மேஜிக் நம்பர், இது நமக்கு செல் மாடல்னாலே மேஜிக் நம்பர் தெரியும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்பின் 0 ஃபார் ஈவன் நியூக்ளியை. ஈவன் நியூக்ளியோட கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் வந்து 0. அதே போல கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின்ஸ் ஆஃப் ஆட் மாஸ் நம்பர், அதே போல ஆட் மாஸ் நம்பருக்கான கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின்ன சொல்லுது. ஜென்ரலா இது ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டை பத்தி நமக்கு தெளிவா சொல்லணும். பட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கொஞ்சம்
இதுலயும் கொஞ்சம் சில குறைபாடுகள் இருக்கும், நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது டைரக்ட் எவிடன்ஸ் ஃபார் செல் ஸ்ட்ரக்சர். செல் ஸ்ட்ரக்சருடைய டைரக்ட் எவிடன்ஸை எங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் டு புரோட்டான், அதாவது புரோட்டான் டு புரோட்டான் ரியாக்ஷன்ல. புரோட்டான் டு புரோட்டான் ரியாக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் அது புரோட்டானோட ரியாக்ட் பண்ணி இன்னொரு நியூக்ளியஸ் N1 வந்து புரோட்டானோட ரியாக்ட் பண்ணி நமக்கு இன்னொரு நியூக்ளியஸையும் 2 புரோட்டானையும் தரும். இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ல இதை வந்து டைரக்டா வந்து நமக்கு எவிடன்ஸ், அதாவது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செல் மாடல், அதனுடைய சில செல் மாடல்ல என்னென்ன அசம்ஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல பாயிண்ட் நம்பர் 1, நியூக்ளியான்ஸ் இன் நியூக்ளியஸ் மூவ் இண்டிபெண்டன்ட்லி. இது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியான்ஸ் இன் நியூக்ளியஸ் மூவ் இண்டிபெண்டன்ட்லி இன் ஏ காமன் ஆவரேஜ் பொட்டன்சியல். காமன் ஆவரேஜ் பொட்டன்சியல், இந்த காமன் ஆவரேஜ் பொட்டன்சியலை யாரு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா the average motion of the all the other nucleons. ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியானும் இண்டிபெண்டா மூவ் ஆகுது. அந்த நியூக்ளியான் போக பேலன்ஸ் எல்லா நியூக்ளியானும் சேர்ந்து ஒரு ஆவரேஜான ஒரு பொட்டன்சியலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொட்டன்சியலுக்குள்ள இந்த நியூக்ளியான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நியூட்ரான் அண்ட் புரோட்டான் ரெண்டுமே வந்து நம்ம செல்லுல ஃபில் ஆகும்னு சொல்றோம். ரெண்டுமே செப்பரேட்டா ஃபில் ஆகும், ரெண்டும் தனித்தனி செல்லுல வந்து ஃபில் ஆகும் அப்படின்றத ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the nucleons of an atom are conceived to fill up cells in which mutually opposite spins pair off. These filled cells constitute an inert core and are in ground state. The meaning என்ன அப்படின்னா, the nucleons of an atom conceived to fill up cells in which mutually opposite spins, அதாவது நியூக்ளியான்ஸ் வந்து செல்லு ஃபில் ஆகும்போது அந்த இப்போ உதாரணமா ஒரு 5 புரோட்டான்ஸ் இருக்கு அல்லது அப்படின்னா 5 புரோட்டான்ஸ் 5 நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா, இந்த 5 புரோட்டான்ஸ்ல 4 புரோட்டான்ஸ் வந்து ஸ்பின் அப்பு ஸ்பின் டவுன்ல இருக்கும். ஸோ அது ரெண்டும் என்ன ஆயிரும்னா பேர் ஆகி அந்த 4 புரோட்டானும் ஜாயிண்ட் ஆயிரும். அதே போல அந்த 5 நியூட்ரான்ல அந்த 5 நியூட்ரான் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டு செல்லை உருவாக்கிறோம். அப்ப அந்த க்ளோஸ் அந்த பேரானது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் தான் நமக்கு வந்து மற்ற நிகழ்வுகளுக்கு காரணமா இருக்கும். அதே போல இதுல உள்ள ஒரு நியூட்ரான் அந்த மற்ற நிகழ்வுகளுக்கு காரணமா இருக்கும். நம்ம அந்த ஈவன் பேர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு செல்லை உருவாக்கிறோம். அதாவது அது ஒரு இனட் கோர் மாதிரி நமக்கு அதை வந்து உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்த 4th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, the spin and magnetic moment. Spin and magnetic moment of even nuclei are 0. even nuclei இருந்தா எல்லாமே பேர் ஆயிரும். உதாரணமா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 புரோட்டான் 8 நியூட்ரான். அப்ப 8 புரோட்டானும் நமக்கு பேர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி 8 நியூட்ரானும் பேர் ஆஃப் ஆகி இது டோட்டலாவே வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு இனட் கோரை மட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால அதனுடைய ஸ்பின், டோட்டல் ஸ்பின்னு, அப்புறம் மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா நமக்கு 0 ஆயிடுது. ஏன்னா ஸ்பின் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரெண்டுமே யாரால உருவாகும் அப்படின்னா அந்த தனியா இருக்கக்கூடிய பேர் ஆகாம இருக்கக்கூடிய புரோட்டான் அல்லது நியூட்ரான் தான் அதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம செல் மாடல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபுல்லா பேர் ஆப் ஆயிருச்சு அப்படின்னா ஈவன் நியூக்ளியனா ஃபுல்லா பேர் ஆப் ஆயிடும். ஸோ அதனால அதோட ஸ்பின்னோ மேக்னெட்டிக் மொமெண்டோ 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5, the properties of odd A nuclei. இதுவே odd A நியூக்ளியைனா நியூட்ரானோ அல்லது புரோட்டானோ ஆட் நம்பரா இருக்கும், இன்னொன்னு வந்து ஈவன் நம்பரா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உதாரணமா நமக்கு வந்து 4Be9 இப்போ 4Be9ல நமக்கு புரோட்டான் நம்பர் இஸ் 4, பட் நியூட்ரான் நம்பர் இஸ் 5. இப்போ புரோட்டான் ஃபுல்லா பேர் ஆயிடும், நியூட்ரான் வந்து 4 நியூட்ரான் பேர் ஆயிடும். அப்போ ஒரு நியூட்ரான் பேலன்ஸ் இருக்கும். அதே போல இப்ப இன்னொன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3Li7 எடுத்துக்கலாம். 3Li7ல பாத்தீங்கன்னா புரோட்டான் நம்பர் இஸ் 3, நியூட்ரான் நம்பர் இஸ் 4. இதுல 4 நியூட்ரான்ஸும் பேர் ஆயிடும். பட் இந்த 3 புரோட்டான்ல 2 புரோட்டான் பேர் ஆயிட்டு மிச்சம் ஒரு புரோட்டான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ வந்து Li நியூக்ளியஸ்ல, லித்தியம் நியூக்ளியஸ்ல அதனுடைய ஸ்பின்னை வந்து டிட்டர்மைன் பண்றது யாருன்னா இந்த சிங்கிள் புரோட்டான். அதே போல பெர்லியம் நியூக்ளியஸ்ல அதனுடைய ஸ்பின்னை வந்து டிட்டர்மைன் பண்றது யாருன்னா இந்த சிங்கிள் நியூட்ரான்.
அதாவது அன்பேர்டு புரோட்டான் அல்லது அன்பேர்டு நியூட்ரான். அதான் நம்ம பாயிண்ட் நம்பர் 5ல சொல்லியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 5 வந்து the properties of odd A nuclei are characterized by the unpaired nucleon. எந்த நியூக்ளியான் அன்பேர்டா இருக்குதோ அதுதான். அதே மாதிரி அந்த ஆடு நியூக்ளியை பை அன்பேர்டு புரோட்டான். அண்ட் இது வந்து ஆடு ஏல. அதுவே ஆடு அப்படின்னா ரெண்டுமே ஆடா இருக்கும். ரெண்டுமே ஆடுனா புரோட்டானும் ஆடு நம்பர், நியூட்ரானும் ஆடு நம்பர். அப்ப இதுலயும் புரோட்டான்லயும் ஒரு அன்பேர்டு இருக்கும், நியூட்ரான்லயும் ஒரு அன்பேர்டு இருக்கும். அப்ப புரோட்டானோட அன்பேர்டும் ஸ்பின்னுக்கு காரணமா இருக்கும், நியூட்ரானோட அன்பேர்டும் வந்து ஸ்பின்னுக்கு நமக்கு காரணமாக இருக்கும். அப்ப ஜெனரலா ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்பேர்டு புரோட்டான் அல்லது அன்பேர்டு நியூட்ரான் அல்லது ரெண்டுமே அன்பேர்டா இருந்தாலும் சரி அது காரணமா இருக்கும் அப்படின்றதா பாயிண்ட் நம்பர் 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6 பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொட்டன்சி, அதாவது சரி பாயிண்ட் நம்பர் 5ஓட முடிந்தது. இதுக்கப்புறம் நம்ம செல் மாடலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப செல் மாடலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து அது ஒரு பொட்டன்சியலுக்குள்ளதான் நியூக்ளியஸ் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ்க்குள்ள நமக்கு நிறைய நியூட்ரான் புரோட்டான் இருக்கு, அவைகளுக்கு இடையே நிறைய போர்சஸ் செயல்படுகிறது. அதனால கண்டிப்பா அங்க ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு பொட்டன்சியல் வெல் வந்து அங்க கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து எந்த பொட்டன்சியல் வெல்லுக்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சில பொட்டன்சியல் வெல் ஃபார்ம், நிறைய பொட்டன்சியல் வெல் இருக்கு, டைப் ஆஃப் பொட்டன்சியல் வெல் நிறைய இருக்கு. நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல், ஹார்மானிக் ஆசிலேட்டர் பொட்டன்சியல், இந்த மாதிரியான, அப்புறம் டீப் இன்ஃபினைட் ஸ்கொயர் வெல், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதுல எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் மாடலையும், இன்னொன்னு ஹார்மானிக் ஆசிலேட்டர் பொட்டன்சியல், ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் அண்ட் ஹார்மானிக் ஆசிலேட்டர் பொட்டன்சியல் அப்படின்ற ரெண்டு மாடலை வந்து எடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பட் இந்த ஸ்கொயர் வெல் ஹார்மானிக் ஆசிலேட்டர் பொட்டன்சியல் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுலயும் சில டிராபேக் வர்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன், அந்த ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷனால ஒரு அடிஷனலா ஒரு எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட மேஜிக் நம்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்குது. அடுத்த இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கொயர் வெல் பொட்டன்சியலும் அதே மாதிரி ஹார்மானிக் பொட்டன்சியல் ரெண்டும் வந்து டோட்டலா வேற வேற அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் ஹார்மானிக் ஆசிலேட்டர் பொட்டன்சியல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹார்மானிக் ஆசிலேட்டருடைய அந்த எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அதான் போக 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 அதனுடைய வந்து டிமினிஷ் ஆகிட்டே போகும். பட் இது வந்து ஒரு டீப்பான ஒரு சார்பு எட்ஜ் இது கொண்டிருக்கும். எதுனா ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல். அப்ப ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். இருந்தாலும் வந்து நம்ம ரெண்டையும் பயன்படுத்தி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எது பெட்டரா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்கொயர் வெல் பொட்டன்சியலை பயன்படுத்தி செல் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய மேஜிக் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல். ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல்ன்ற V of R equal to minus V0 எப்படின்னா R less than V0, சரி R less than R0. அந்த R0 this is R0 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த R0 டோட்டலா, அப்போ இது இஸ் R. அப்போ R less than R0 அப்படின்னா இந்த பொட்டன்சியல் வெல்லுக்குள்ள அது இருக்கும். அப்போ பொட்டன்சியல் வெல்லுக்குள்ள அது இருக்கும்போது நமக்கு வந்து அதே பொட்டன்சியல் இஸ் மைனஸ் V0. அதே பொட்டன்சியல் வெல்லுக்குள்ள அந்த நியூக்ளியஸ் வந்துருச்சுன்னா நம்ம R greater than R0னா this potential is 0. This V of R equal to 0. Because of the two different spin orientation of the nucleon. நியூக்ளியானோட ஸ்பின் ஓரியன்டேஷன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மாதிரியே ரெண்டு ஸ்பின் ஓரியன்டேஷன் இருக்கு. அதனால வந்து ஒவ்வொரு லெவலும் நமக்கு வந்து 2 into 2l+1 லெவல் அது வந்து பிரியும். நமக்கு வந்து 2 into 2l+1. நியூட்ரானும் அதே மாதிரி பிரிய போகுது, புரோட்டானும் அதே மாதிரி பிரிய போகுது. ஸோ அதனால வந்து நியூட்ரானும் 2 into 2l+1, அதே மாதிரி புரோட்டான்ஸும் 2 into 2l+1 நியூட்ரான்ஸா பிரியும். இப்போ 1s ஆர்பிட்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை இருக்கலாம்? 1sன்றது L equal to 0. அப்ப 2 into 2 into plus 0க்குள்ள நமக்கு 2 நியூக்ளியான் அப்படின்றது கிடைச்சிடும். இது ஏற்கனவே நம்ம எலக்ட்ரானோட கான்பிகரேஷன்ல எஸ் ஆர்பிட்டல்ல எத்தனை இருக்கலாம், அது மாதிரி எல் ஆர்பிட்டல்ல எத்தனை இருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 into 2l+1. இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம நியூக்ளியஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ திஸ் மாடல் ப்ரிடிக்ட்ஸ் த செல் க்ளோசர்ஸ். இப்போ எந்த மாடல் அப்படின்னா ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் மாடல். ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் மாடல் நமக்கு என்ன வேல்யூஸை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸ்க்கான வேல்யூ. அதாவது இந்த மாடல் படி நமக்கு செல் வந்து எந்தெந்த செல் எல்லாம் க்ளோசரா இருக்கலாம், க்ளோசர்னா அதனுடைய மேஜிக் நம்பருக்கு வரலாம். அதாவது க்ளோசரா இருந்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது தான் நம்ம வந்து மேஜிக் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஸ்கொயர் வெல் பொட்டன்சியல் படி அந்த நம்பர்ஸ் என்னென்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2, 8,
18, 20, 34, 40, 58, 68, 90, 92, 106, 186 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேஜிக் நம்பர்லாம் எதுவுமே வரல. அதாவது 20, 50, 82, 126 வந்து வரல. ஸோ அதனால அடுத்ததா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொட்டன்ஷியல் இதை வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தும் போது நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லாம்டா ஈக்குவல் டு 2n பிளஸ் எல் மைனஸ் 2. இது வந்து லாம்டாவுக்கான ஃபார்முலா. ஹியர் என்னன்றது நமக்கு அந்த குவாண்டம் நம்பர், எல்ன்றது குவாண்டம் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாம்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் என் மேக்ஸ்ன்றது வந்து ஒரு அந்த செல்லுல மேக்சிமம் எத்தனை புரோட்டான் அல்லது எத்தனை நியூட்ரான் இருக்கலாம் அப்படின்றத அந்த என் மேக்ஸ். அதற்கான ஃபார்முலா 1/3 into lambda plus 1, lambda plus 2, lambda plus 3. இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த நம்பரை வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இல்லாட்டி நமக்கு வந்து அந்த நம்பரை நம்ம மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கும். இப்போ 1/3 lambda plus 1, இப்போ n max equal to, இதாவது நான் வந்து லாம்டா 0வுக்கு எழுத போறேன். லாம்டா 0வுக்கு எழுதுனா 0 plus 1, 0 plus 2, 0 plus 3. இதெல்லாத்தையும் போட்டீங்கன்னா 1/3. This is 1, 2, 3. 1 into 2 into 3 equal to 6. Equal to அடிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி லாம்டா 1 போட்டோம் அப்படின்னா this 1/3, 1 plus 1, அது மாதிரி 1 plus 2, 1 plus 3 equal to 1/3 into 2 into 3 into 4. 2 into 3 into 4, 24. அடிச்சோம் அப்படின்னா this 8. இப்போ செகண்ட் நம்பர் கிடைக்கும். இது மாதிரி நீங்க லாம்டாவுக்கு ஒவ்வொரு வேல்யூவா போடும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இந்த அப்ப ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொட்டன்ஷியல் அதை பயன்படுத்தி கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2, 8, 20, 40, 70, 112, 168. இப்ப இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வேல்யூஸும் நமக்கு கரெக்டா இல்ல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் ஆர்பிட் கரெக்ஷனை வந்து இதுல பண்றோம். அதாவது ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியல் இதுல வந்து மேயர் அண்ட் ஹாக்செல் அப்புறம் ஜென்ஸ் அண்ட் சூஷ் suggested that a non-central component should be included in the force acting on a nucleon. அதாவது ஒரு நான் சென்ட்ரல் காம்பனண்ட்டை இதோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ it is corresponds to the interaction between the, இது எதை பொறுத்து இது எதுக்கு இணையானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியல்ன்றது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்பின்னுக்கும் ஆர்பிட்டுக்குமான இன்டராக்ஷன். இஸ் ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அதற்கான ஒரு ரெண்டுக்கு இடைப்பட்ட இன்டராக்ஷன். அதுக்கான இன்ட்ராக்ஷன் எனர்ஜி ஃபார்முலா வந்து நமக்கு வந்து எப்போ நம்ம இ யூஸ் பண்ணிருப்போம், இங்க வந்து டபிள்யூ யூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் மியூ எஸ் இன்ட்டு பி. இப்போ இந்த ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான நம்பர் நமக்கு கிடைக்குது. 2, 8, 20, 28, 50, 82, 126, 184. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஜே ஈக்குவல் டு எல் மைனஸ் 1/2, ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் 1/2. இதுல வந்து இது ஜெனரலான ஃபார்முலா தான். ஏன்னா நமக்கு ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. சாரி, ஜெனரலா வந்து நமக்கு ஜே ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் பிளஸ் எஸ். ஹியர் எஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. இப்போ தேர்ஃபோர் எல் பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. இப்போ ஜே ஈக்குவல் டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஜே வந்து 2 வேல்யூ கொடுக்கும். ஜேக்கு 2 வேல்யூ வரும். ஜே வந்து எல் பிளஸ் 1/2, அதோட எல் மைனஸ் 1/2. இதுல எல் மைனஸ் 1/2 எங்க போகுது அப்படின்னா மேல போகுது, எனர்ஜி லெவல்ல மேல போகும். எல் பிளஸ் 1/2 டேர்ம் எங்க போகும்னா எனர்ஜி லெவல்ல கீழே வரும். இந்த எனர்ஜி லெவல் எங்க வரும்னு சொல்றதுக்காக இந்த டேர்ம் சொல்லியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஃபார் எ கிவன் n கொடுக்கப்பட்ட n வேல்யூக்கு இந்த லெவல் வித் லார்ஜஸ்ட் எல் வேல்யூ, கொடுக்கப்பட்ட n வேல்யூக்கு எது லார்ஜஸ்ட் எல் வேல்யூவா இருக்குதோ அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடு டவுன்னா கீழே போகுது. கொடுக்கப்பட்ட n வேல்யூக்கு லார்ஜஸ்ட் எல் வந்து நமக்கு எனர்ஜி லெவல் வந்து கீழே போகும். நீங்க நமக்கு இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட n வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம், பி வேல்யூ எடுத்துக்கலாம். சரி, இது லார்ஜஸ்ட் எல் டிஃபரன்ஸா இருக்கக்கூடிய எல் வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதுல கொடுக்கப்பட்ட n வேல்யூ அதுல பாத்தீங்கன்னா டி ஆர்பிட்டல் பாத்தீங்கன்னா கீழே போயிருக்கும்,
பட் எஸ் ஆர்பிட்டலுக்கு கீழே. எஸ்ஸோட எல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 தான். பட் டியோட எல் வந்து நமக்கு 2. அப்ப வந்து எல் வந்து கீழே போகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது லார்ஜஸ்ட் எல் இஸ் டீப்பர். அந்த படத்துக்காக இது சொல்றதுதான். அதை பாருங்க, given n the level with the largest L value slides down to energy as low as those of the multiplet with the quantum number n-1. Next வந்து அதாவது low as those of multiplet with the quantum number n-1. அடுத்து if the high spin cells comes after low spin. ஹை ஸ்பின் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அதாவது லோ ஸ்பின்னுக்கு அப்புறம் ஹை ஸ்பின் வரும். ஹை ஸ்பின் செல் கம்ஸ் ஆஃப்டர் லோ ஸ்பின். ஹை ஸ்பின்னுக்கு அப்புறம் லோ ஸ்பின் வருது. ஹை ஸ்பின்னா இப்போ வந்து ஹை ஸ்பின் செல் கம்ஸ் ஆஃப்டர், லோ ஸ்பின்னுக்கு அப்புறம் நமக்கு ஹை ஸ்பின் வரும். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இல்லை ஸ்பின் வேல்யூ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா P1P1/2 மேல இருக்கு, 1P3/2 கீழே. இப்போ ஹை ஸ்பின் வந்து ஃபர்ஸ்ட் லோ ஸ்பின், அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்பின். இப்போ நம்ம 1P லெவல் வந்து 2ஆ பிரியுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லோ ஸ்பின் வேல்யூ, ஸ்பின் இஸ் அந்த 1/2, இங்க ஸ்பின் இஸ் 3/2. அப்போ ஹை ஸ்பின் வேல்யூ வந்து கீழே போகும் அப்படின்ற பாயிண்ட நம்ம இதுல சொல்லியிருப்போம். லோ ஸ்பின், ஃபாஸ்டர், பேரிங் ஹிட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த 2, 8, 24, 60, அந்த 2, 8, 28, 20, 28, 50 இதெல்லாம் எப்படி வந்து ஃபில் ஆகுதுன்றதுக்கான ஒரு பிக்சர் தான் இந்த இது. இதுல பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருந்துச்சு, நியூட்ரான் இருக்கு, 2 புரோட்டான் அப்படின்னா 2 புரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு எஸ் ஆர்பிட்டல்ல அந்த ரெண்டுமே இதாகுது. இது ரெண்டுமே வந்து 1s 1/2 அப்படின்ற அந்த ஒரே லெவல்ல 2 புரோட்டானும் நமக்கு கிடைச்சிரும். அது என்ன ஆகும்னா அதுல ஃபிட் ஆயிடும். அது வந்து இப்போ மொத்தம் நமக்கு வந்து ஒரு 8 புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வந்து நமக்கு 1sல வந்துருது, அடுத்து 1pல ஒரு 6. பட் 1pல 6ம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பின் உள்ளதுல 2, 3/2 ஸ்பின் உள்ளதுல 4. இதுல வந்து நமக்கு 4 புரோட்டான், இதுல வந்து 2 புரோட்டான். இப்ப இந்த 3/2 அப்படின்னா இப்போ 1p3/2, அப்ப வந்து p3/2 ஜென்ரலா 3/2னா இதுல எத்தனை புரோட்டான் இருக்கலாம் அல்லது எத்தனை நியூட்ரான் இருக்கலாம்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இன்ட்டு 2ஆல பெருக்கி 1 கூட்டிடுங்க. அப்ப வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 4. அப்ப p3/2ல 4. இப்ப p1/2 ஸ்பின் வந்து 1/2னா அதே மாதிரி 2 இன்ட்டு 1/2 பிளஸ் 1. அப்ப இது 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. அப்ப 1/2ல 2 இருக்கும், 3/2னா 4 இருக்கும். அது மாதிரி 5/2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5/2 2 இன்ட்டு 5/2 2 இன்ட்டு 5/2 பிளஸ் 1 பாத்தீங்கன்னா எத்தனை வரும் நமக்கு 5. இது 6. அப்ப அதே மாதிரி 7/2னா 8 இருக்கும், மேக்சிமம் அதுல 8 இருக்கலாம். அதே மாதிரி 9/2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மேக்சிமம் 10 இருக்கலாம். அப்ப வந்து நம்ம எத்தனை இருக்கலான்றதை நம்ம பார்த்தோடனே நம்ம சொல்லிடலாம். அதை நம்ம 2 இன்ட்டு எல்லாம் போட வேண்டியது இல்லை. 1/2னா 2, 3/2னா 3, 1, 4, 5/2னா 6, 7/2னா வந்து அதுல வந்து மொத்தம் 8 இருக்கும் அப்படின்றத நம்ம இது பண்ணிடலாம். இப்ப இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1s இருக்கு, அடுத்து வந்து 1p, நெக்ஸ்ட் வந்து 1d, அடுத்து வந்து 2s, அப்புறம் 1f வருது, 1fல அதுக்கப்புறம் 2pக்கு அப்புறம் 1g, 2d, 3s, 1h, 2f, 3p இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகும். இதுல இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் வந்து இப்ப p ஆர்பிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா p-யோட லோயஸ்ட் ஸ்பின் மேல, ஹையஸ்ட் ஸ்பின் கீழே வரும். அதே போல d ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா d-யோட லோயஸ்ட் ஸ்பின் வந்து மேல இருக்குது, ஹையஸ்ட் ஸ்பின் கீழே இருக்கு. இந்த மாதிரி வந்து வரும். இது வந்து ஏன்னா பெரும்பாலும் லோயஸ்ட் வந்து மேல இருக்கும், ஹையஸ்ட் வந்து கீழே இருக்கும். இது நம்ம லைட்டா பாத்துக்குங்க, ரொம்ப நம்ம டீப்பா இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது. நெக்ஸ்ட் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து எஸ், அதாவது 1s 1p, அதுக்கப்புறம் 1d 2s இந்த ஆர்டர்ல தானே வருது இல்லையா. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வரிசையை எழுதிட்டே போயிடுறோம். ஃபர்ஸ்ட் லைனு 1sல இருந்து ஆரம்பிச்சு 1i வரைக்கும். அதுக்கப்புறம் 2வது லைன்ல ஃபர்ஸ்ட் 2 லைனை விட்டுட்டு
மூணாவது லைன்ல 2s ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து இந்த 2 லைனை விட்டுட்டு இந்த லைன்ல 3s ஆரம்பிச்சு அப்படியே வரிசை எழுதிட்டே வர வேண்டியதான். அடுத்த 2 லைனை விட்டுருங்க, அடுத்து 4s. அப்ப எப்படி எந்த ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1s, அதுக்கு மேல 1p, அதுக்கப்புறம் வந்து 1d, அடுத்து வந்து அதுக்கு மேல 2s, இதே மாதிரி மேல போகும். 2sக்கு அப்புறம் வந்து 1f, இந்த மாதிரி நமக்கு மேல போயிட்டே இருக்கும். நீங்க இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். 1p 1p, இது 1s 1p, 1d 2s 1f 2p, இந்த ஆர்டர்ல தான் மேல போகும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் த செல் மாடல். செல் மாடல்ஸ் என்னென்னலாம் நமக்கு சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரிடிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த க்ளோஸ்டு செல் நியூக்ளியை. ஒரு நியூக்ளியை வந்து க்ளோஸ்டு செல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அப்படின்றது. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரவுண்ட் ஸ்டேட்டோட ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் சொல்லுதுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த டேர்மும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியூட்ரான் அண்ட் புரோட்டான் லெவல்ஸ் வந்து இண்டிபெண்டா ஃபில் ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் ஆங்குலர் மொமெண்டா அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்ல எப்படி வந்து நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டா அண்ட் பேரிட்டிஸை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈவன் நியூக்ளியை. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஈவன் நியூக்ளியை அப்படின்னா அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல ஆங்குலர் மொமெண்டம் ஐ வந்து 0, அதோடைய பேரிட்டி வந்து பிளஸ். பேரிட்டி பிளஸ்னா ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் அப்படின்னா ஆட் பேரிட்டி, பிளஸ் அப்படின்னா ஈவன் பேரிட்டி. அடுத்து ஃபார் ஆட் இஜெட், ஈவன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் 0 போட்டுடலாம், பேரிட்டி வந்து ஈவன் போட்டுடலாம். அது வந்து ஆட் நம்பரா இருக்குது, ஆட் வேல்யூஸா இருக்குது அப்படின்னா அதே ஃபார் ஆட் இஜெட் அல்லது ஆட் என், ஸ்பின் வில் பி டிட்டர்மைன் பை த லாஸ்ட் அன்பேர்டு பார்ட்டிகல். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அது வந்து இஜெட் ஆட் நம்பரா இருந்தாவோ அல்லது என் வந்து ஆட் நம்பரா இருந்தாலோ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய லாஸ்டா இருக்கக்கூடிய அன்பேர்டு பார்ட்டிகல் தான் அதோடைய ஸ்பின் அண்ட் பேரிட்டியை வந்து நமக்கு தீர்மானிக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம்தான். நெக்ஸ்ட் வந்து இப்ப ஆடு நம்பரா இருந்துச்சு, அதோடைய ஆடு ஆக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஸ்பின்னை வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது ஈவன் நியூக்ளியாக இருந்தால் அதனுடைய டோட்டல் கிரவுண்ட் ஸ்டேட் ஆங்குலர் மொமெண்டம், இந்த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தான் நம்ம வந்து ஸ்பின்னு சொல்லுவோம். அது வந்து 0, ஸ்பின் இஸ் 0, அதோடைய பேரிட்டி இஸ் ஈவன். அதுவே ஆடு இசட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு புரோட்டான் மிச்சம் இருக்கும், அந்த புரோட்டானுடைய ஸ்பின் என்னவோ அது வந்து அதனுடைய ஸ்பின்னை தீர்மானிக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம வந்து இது ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் 8O17 இதை எடுத்துக்குவோம். இதுல பாத்தீங்கன்னா புரோட்டான் இஸ் ஈவன் நம்பர், அதனால இதை நம்ம விட்டுலாம். பட் நியூட்ரான் இஸ் ஆட் நம்பர், நியூட்ரான் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 9. அப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த பிக்சர்ல போட்டிருக்கோம். இதுல எப்படி ஃபில் ஆகும், இப்ப 9 எப்படி ஃபில் ஆகுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1s, இட் இஸ் 1sல 2, 1sல நமக்கு வந்து என்ன இருக்கும்னா 1s ஓட இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து 1/2. இந்த 1/2ல எத்தனை இருக்கலாம், மேக்சிமம் 2 நியூட்ரான் வந்துடும். அதுக்கப்புறம் 1p போகும். 1pல ஃபர்ஸ்ட் எங்க போகுதுன்னா 1p 3/2 தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் 1p 3/2ல ஃபில் ஆகும். 1p 3/2ல எத்தனை நியூட்ரான் இருக்கலாம், 4 இருக்கலாம். அடுத்து எது ஃபில் ஆகும் அப்படின்னா 1p 1/2. 1p 1/2ல எத்தனை மேக்சிமம் இருக்கலாம், நமக்கு 2 இருக்கலாம். அடுத்து 4 2 6 8 நியூட்ரான் ஃபில் ஆயிருச்சு. அடுத்து 9வது நியூட்ரான் எங்க போகும்னா டி ஆர்பிட்டலுக்கு போயிடும். ஏன்னா டி தான் அடுத்த லெவல்ல நமக்கு இருக்கு. அப்ப டியோட என்ன லெவல்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா எதுல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும்னா 1t 5/2. 1t 5/2ல மொத்தம் 6 நியூட்ரான் இருக்கலாம், ஆனா நமக்கு மிச்சம் இருக்கிறது 1 தான். அப்ப இந்த அன்பேர்டு பாத்தீங்கன்னா இந்த அன்பேர்டு நியூட்ரான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து 1t π/2 அப்படின்ற அந்த லெவல்ல இருக்குது. ஸோ அப்போ வந்து அதோடைய ஸ்பின் என்ன? அப்ப 8O ஆக்சிஜன் 17ஓட ஸ்பின் பாத்தீங்கன்னா நியூக்ளியோட ஸ்பின் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்பின் இருக்கு இல்லையா, அந்த 5/2 போடுறோம் இல்லையா, இதுதான் அதோடைய ஸ்பின். இட் இஸ் 5/2 இஸ் 5/2ன்றது அதோடைய ஸ்பின். இப்படிதான் நம்ம வந்து ஆடு நியூக்ளியஸா இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்பின் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி புரோட்டானா இருந்துச்சுன்னா சரி, நியூட்ரானா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் படி எழுதணும் அப்படின்னா அந்த ஸ்பின்னை வந்து எந்த கடைசி சிங்கிள் நியூட்ரான் ஆர் சிங்கிள் புரோட்டான் வந்து எதுல வருதோ அதை வந்து அதனுடைய ஸ்பின் என்னவோ அதான் அந்த நியூக்ளியஸோட ஸ்பின்னா இருக்கும். அதுவே வந்து ரெண்டுமே நமக்கு வந்து புரோட்டான் நம்பர் நியூட்ரான் நம்பர் ரெண்டுமே நமக்கு ஆடு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து ரெண்டுலயுமே ஒரு ஸ்பின், இதுலயும் ஒரு ஸ்பின் கிடைக்கும், அதுலயும் ஒரு ஸ்பின் கிடைக்கும். அப்ப அதை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா நார்தைம் ரூல். இந்த நார்தைம் ரூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு நியூக்ளியான்ஸ் போது அது ரெண்டுக்குமே என்ன இருக்கும்னா நமக்கு ஜே வேல்யூ எல் வேல்யூ இருக்கும். அப்ப ரெண்டு நியூக்ளியோட ஜே வேல்யூ எல் வேல்யூ வந்து J1 J2 L1 L2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஜே வேல்யூ எல் வேல்யூ எல்லாத்தையும் மொத்தமா கூட்டுறீங்க. மொத்தமா கூட்டும் போது அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஈவன் நம்பரா வந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்டன்ட் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா I = J1 - J2. ஹியர் ஜே வேல்யூன்றது என்ன அப்படின்னா அந்த டி, அந்த P1/2 P3/2 போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த ஜே வேல்யூன்றது, வேற ஒன்றும் இல்லை. ஹியர் ஜேன்றது அத ஸ்பின். அந்த இப்போ உதாரணமா நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆடு நம்பர் வர மாதிரி, இப்ப லித்தியம் 3 லித்தியம் 6 எடுத்துக்கலாம். இதுல புரோட்டான் இஸ் 3, நியூட்ரான் இஸ் ஆல்வேஸ் 3, ரெண்டுமே ஆடு நம்பர். அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல வரும் அப்படின்னா நமக்கு வந்து 1s 1/2 அதுல 2, அடுத்து வந்து 1p 3/2ல 1, ரெண்டுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அப்ப வந்து நமக்கு புரோட்டானினுடைய ஜே வேல்யூ, நமக்கு வந்து இந்த லாஸ்ட் அன்பேர்டு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம், இது தேவையில்லை. அப்ப இதோடைய எல் வேல்யூ ஜே வேல்யூ பாத்தீங்கன்னா பி ஆர்பிட்டல் பிளஸ் பி ஆர்பிட்டல்னா எல் வேல்யூ = 1, ஜே வேல்யூ வந்து நமக்கு 3/2 ஜே வந்து 3/2. அப்ப திஸ் இஸ் J1 = 3/2, L1 = 1. சிமிலர்லி நியூட்ரானுக்கும் இதே ஸ்ட்ரக்சர் நமக்கு வரப்போகுது. அதுக்கும் வந்து அப்ப L2 = 1, J2 = 3/2. இப்ப நார்தைம் ரூல் படி என்ன பண்ணணும், இது நாளையும் கூட்டுறீங்க. L1 J1 L2 J2 நாளையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈவன் நம்பர் கிடைக்குதா அல்லது ஆட் நம்பர் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்ப L1 + L2 2, J1 + J2 3, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5ன்னு கிடைக்குது. அப்ப இது ஒரு ஆடு நம்பரா கிடைக்குது. அப்ப ஆடு நம்பரா கிடைச்சா அப்ப என்ன ரூல் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா J1 இருந்து J2 கழிக்கணும். J1 இருந்து J2 கழிக்க போறோம். இப்ப J1 எவ்வளோ 3/2, J2 எவ்வளோ அதுவும் 3/2. இப்போ 3/2 - 3/2 = 0. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு அதை நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும். பட் ரெண்டுமே இங்க நமக்கு லித்தியத்துக்கு சேம். அப்ப அதோடைய டோட்டல் ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருதுன்னா லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் 0. பட் எல்லாத்துக்கும் 0 வரும்னு சொல்ல முடியாது. சிலதுக்கு இப்ப ஒருவேளை நமக்கு 5 நியூட்ரான் 3 புரோட்டான் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா இங்க வந்து 5/2ல முடிஞ்சிருக்கலாம், அங்க 3/2ல முடிஞ்சிருக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 1 அந்த மாதிரி வரலாம். ரெண்டுமே ஆடா இருந்தா கண்டிப்பா அதோடைய ஸ்பின் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0 ஆர் 1 அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுவே J1 + J2 + L1 + L2 சாரி ஆர்டர் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணணும். எந்த ரூல்னா I = J1 + J2, ரைட். ஏன்னா நமக்கு ஆர்டர் நம்பர் வரதுனால இந்த ரூல் யூஸ் பண்றோம். ஈவன் நம்பர்னா தான் நம்ம வந்து J1 - J2. அப்ப ஆர்டர் நம்பர் வரதுனால இப்ப நம்ம J1 + J2. இப்போ J1 is 3/2, J2 is 3/2. அப்ப therefore 3. இப்போ 3/2 அப்ப லித்தியம் Li 6ஓட ஸ்பின் பாத்தீங்க அப்படின்னா 3. அதுவே வந்து நமக்கு வந்து ரெண்டு நமக்கு கூட்டும் போது ஈவன் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அது ரெண்டையும் நம்ம கழிச்சிருப்போம். ஓகே. அப்ப ஜென்ரலா நமக்கு ஆடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஸ்பின் வந்து என்னவா இருக்கலாம்னா 1 2 3
4 இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸா இருக்கும் அப்படியே ஸ்பின்னு. அதுவே வந்து ஆட் ஆடுனா புரோட்டானும் நியூட்ரான் ரெண்டுமே ஆடு நம்பரா இருந்தா, அதுவே புரோட்டான் மட்டும் ஆடு நம்பர், நியூட்ரான் ஈவன் நம்பர், அல்லது புரோட்டான் ஈவன் நம்பர், நியூட்ரான் ஆடு நம்பரா வந்தா ஆடைய ஸ்பின் கண்டிப்பா வந்து நமக்கு 1/2, 3/2, 5/2 இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதுவே வந்து ரெண்டுமே ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா அதோட ஸ்பின் கண்டிப்பா ஸ்பின் ஈக்குவல் டு நமக்கு வந்து 0. இது எல்லாமே நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் ஸ்டார்டிங்லயே வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம், இந்த ஜென்ரலா பார்த்திருப்போம். இப்போ வந்து நம்ம நார்த்தைம் ரூல் யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த நியூக்ளியை, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் அதே மாதிரி எப்படி ஸ்பின்னை வந்து எப்படி ஆடு அந்த அன்பேர்டு நியூக்ளியான் வந்து நமக்கு ஸ்பின்னை உருவாக்குதோ, அதே போல மேக்னெட்டிக் மொமெண்டையும் யாரு உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த ஆடு நியூக்ளியான் இதுதான் வந்து நமக்கு உருவாக்கும். அப்போ எல் பேரலல் டு எஸ், எல் இஸ் பேரலல் டு, அதாவது எல்லும் எஸ்ஸும் பேரலர் தான், அதை வந்து ஸ்ட்ரெச் கேஸ்ன்னு சொல்றோம். எல் வந்து எஸ்ஸுக்கு ஆன்டி பேரலா இருந்தா அதை வந்து ஜாகனைட் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெச் கேஸ்ல ஐ ஈக்குவல் டு ஜே, ஐ தான் ஜேன்னு சொல்றோம். ஐ ஜே ரெண்டுமே ஒண்ணுதான், ஐ அல்லது ஜே அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். அப்ப ஐ அல்லது ஜே வந்து எதுக்கு ஈக்குவல்னா எல் பிளஸ் எஸ்க்கு, எல் பிளஸ் எஸ், எஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா 1/2. அப்ப எல் பிளஸ் 1/2, ஏன்னா எல் பேரலல் டு எஸ் அப்படின்றனால எஸ் வந்து பாசிட்டிவ் 1/2 எடுத்துக்கிறோம். ஆன்டி பேரலல் டு எஸ் அப்படின்னா எல்ல வந்து நம்ம எல் மைனஸ் எஸ், எல் மைனஸ் 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் கேஸ்ல மியூவோட வேல்யூ, மியூ மீன்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1/2 ஜிஎல் பிளஸ் 1/2 ஜிஎஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரெச் கேஸ். அடுத்து அதே மாதிரி ஜாக்கனைப் கேஸ்ல வந்து மியூ ஈக்குவல் டு ஐ பை இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அடுத்து ஜிஎல் அண்ட் ஜிஎஸ் வேல்யூ வந்து புரோட்டானுக்கான ஜிஎல் வேல்யூ 1, ஜிஎஸ் வேல்யூ 5.58, நியூட்ரான்ஸ்க்கான ஜிஎல் வேல்யூ 0, ஜிஎல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரானுக்கு வந்து ஜிஎல் வேல்யூ 0 நமக்கு தெரியும், புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஜிஎல் வேல்யூ 1, ஜிஎஸ் வேல்யூ வந்து நியூட்ரானுக்கு வந்து மைனஸ்ல இருக்கும், -3.82. ஃபார் ஆடு புரோட்டான் வந்து ஆடா இருந்துச்சுன்னா மீ வேல்யூ வந்து ஐ பிளஸ் 2.29, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும், நீங்க நேரடியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவன் இது அதுவே ஸ்ட்ரெச் கேஸ்ல, அதுவே ஜாக்கனைப் கேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு மியூ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2.29i பை ஐ பிளஸ் 1. ஜாக்கனைப் கேஸ்னா நம்ம வந்து ஐக்கு பதிலாக இந்த எல் மைனஸ் எஸ், அதாவது எல் மைனஸ் எஸ், திஸ் எல் மைனஸ் 1/2 அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அதே ஸ்ட்ரெச் கேஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல் பிளஸ் 1/2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஜிஎல் வேல்யூ, ஜிஎஸ் வேல்யூவை புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதே போல ஆடு நியூட்ரானுக்கான ஃபார்முலா ஸ்ட்ரெச் அண்ட் ஜாக்கனைப் கேஸ்க்கு கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக்கல் குவாட்ரபோல் மொமெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இது எதை முக்கியமா அப்படின்னா டீவியேஷன் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டா இல்லாம இருக்கிறது தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்னு சொல்றோம். அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டீவியேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான் நமக்கு எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட். இப்போ எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து டீவியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார் ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா குவாட்ரபோல் மொமெண்ட் இஸ் 0. இப்போ ஈவன் நியூக்ளியை எல்லாமே ஸ்பெரிக்கலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதோடைய Q ஈக்குவல் டு 0. அதுவே சிங்கிள் ஆடு புரோட்டான், ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் சிங்கிளா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான நியூக்ளியஸ்க்கான Q வேல்யூ. அடுத்து வந்து அதே மாதிரி நியூட்ரான், சிங்கிள் நியூட்ரான் மட்டும் இருந்தா அதோடைய Q வேல்யூ QSN வந்து QSPயோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுவே the measured value of Q for odd A are much higher in many nuclei. அதாவது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல் மாடலுடைய ஒரு டிராபேக். இந்த செல் மாடலினுடைய மாடல்ல இருந்து மெஷர் பண்ண, அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய இந்த Q வேல்யூ ஆனது மெஷர்டு வேல்யூ, நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ண அந்த ஆடு ஏ, அதோட ஆடு ஏன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஏதோ ஒன்று வந்து ஆடு நம்பரா இருக்கும், அதனுடைய மெஷர்டு வேல்யூ ஆஃப் குவாட்ரபோல் மொமெண்ட் வந்து நம்ம செல் மாடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குவாட்ரபோல் மொமெண்ட் ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இல்லை. அப்போ மேலும் ஆல்சோ Q is large, when Q is large
QSN and QSP are of same order. அதாவது நமக்கு செல் மாடலின் படி நியூட்ரானுடைய Q வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் புரோட்டானுக்கு Q வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. ஆனா வந்து பெரும்பாலும் ஹெவி நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டோட குவாட்ரபிள் மொமெண்ட்டும் கிட்டத்தட்ட சேம் ஆர்டரா இருக்கு. மேலும் மெசட் வேல்யூவும் செல் மாடல்ல கண்டுபிடிச்ச குவாட்ரபிள் மொமெண்ட் வேல்யூவும் நமக்கு ஈக்குவலா இல்ல. அதோட ரொம்ப ரொம்ப இது வந்து அதிகமா இருக்கு மெசட் வேல்யூ அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து செல் மாடலுடைய முக்கியமான ஒரு டிராபேக். அடுத்து பீட்டா டிகே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்து ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன்ஸ். அடுத்து சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இருக்கும். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் மூவ் இன் 2 செப்பரேட் ஆர்பிட்ஸ். அடுத்து அக்கார்டிங் டு செல் மாடல் ஈவன் நியூக்ளியை ஆர் மோர் ஸ்டேபிள் தென் ஆட் நியூக்ளியை. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். எல்லாமே இது வரைக்கும் சொன்னதை நம்ம தொகுத்து இருக்கும். சின்ஸ் ஈவன் நியூக்ளியை ஹேவ் கம்ப்ளீட்டட் சப் செல். இது முக்கியமான பாயிண்ட். ஈவன் நியூக்ளியை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும், கம்ப்ளீட்டட் சப் செல்ல கொண்டிருக்கும், சப் லெவல கொண்டிருக்கும். அப்புறம் திஸ் மாடல் இஸ் ஏபிள் டு த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டா ஆஃப் நியூக்ளியை. அடுத்து ஈவன் நியூக்ளியைக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் 0. ஈவன் ஆடா இருந்துச்சுன்னா, ஈவன் ஆடுன்னா அதை பெருக்கி வரும்போது நமக்கு ரெண்டையும் கூட்டும் போது அது வந்து ஆடு ஏ நியூக்ளியா இருக்கும். ஆடு ஏ, இட் இஸ் ஆடு ஏ. ஆடு ஏக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் 1/2. ஆடுன்னா அதோடைய ஆடு ஈவன். ஆடு ரெண்டையும் கூட்டும் போது அது ஈவனா மாறும். அதுக்கு வந்து இன்டகிரல் ஆங்குலர் மொமெண்டம். நெக்ஸ்ட் ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் த செல் மாடல். செல் மாடல்ஸோட சில ஷார்ட் கமிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா unable to explain the energy of first excited states of even nuclei. excited state ஓட even nuclei ஓட excited state இதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதோட எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்து வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லயும் ஆட் நியூக்ளியோட கிரவுண்ட் ஸ்டேட்ல ஆட் நியூக்ளியைக்கான கிரவுண்ட் ஸ்டேட்ல 150க்கும் 190க்கும் இடையில உள்ள ரேஞ்சு, அது மாதிரி 220க்கு மேல உள்ள ரேஞ்சை இதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் வந்து ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் அந்த ப்ராபபிலிட்டி அது வந்து சொல்லல கரெக்டா. முக்கியமா வந்து நியூக்ளியர் குவாட்ரபிள் மொமெண்ட் ஆஃப் மெனி நியூக்ளியை இதை வந்து கரெக்டா என்ன பண்ணல, நமக்கு சொல்லல. அடுத்து சில நியூக்ளியோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை இது வந்து கரெக்டா நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணல. முக்கியமா செல் மாடலுடைய மிகப்பெரிய ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரபிள் மொமெண்ட். அதோட அடுத்ததான் அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட். அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட ஈவன் நியூக்ளியைக்கான எக்ஸைட்டட் ஸ்டேட்டை பத்தி கரெக்டா அதனால பெருசா சொல்ல முடியல. அதே மாதிரி ஆடு நியூக்ளியோட சில கிரவுண்ட் ஸ்டேட்லயே 150க்கும் 190, அதே மாதிரி 220க்கு மேற்பட்ட மாஸ் நம்பர் கொண்ட அந்த நியூக்ளியஸோட அந்த எனர்ஜி ஸ்டேட்ஸை பத்தி இதனால கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எல்லாமே நமக்கு செல் மாடலோட சில டிராபேக்ஸ். அடுத்தா செல் மாடலும் லிக்விட் டிராப் மாடல் ரெண்டுக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துதான் செல் மாடல் வந்து ஒரு வீக் இன்டராக்ஷன் மாடல், அதுவே லிக்விட் டிராப் மாடல் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் மாடல். செல் மாடல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல் மாடல் எக்ஸ்பிளைன்ஸ் a good degree of agreement the spin of nuclei in the ground state. parity magnetic moment எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட்ல சொல்லுது, parity magnetic moment சொல்லுது. பட் லிக்விட் மாடல் எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா, நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்துட்டா நீங்க லிக்விட் டிராப் மாடல் போயிடலாம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னாலும் லிக்விட் டிராப் மாடல் தான். செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலானா லிக்விட் டிராப் மாடல். அது மாதிரி மேஜிக் நம்பர் அப்படின்னா நம்ம வந்து செல் மாடல் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து செல் மாடல்ல சிங்கிள் நியூக்ளியான் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வீக் இன்ட்ராக்ஷன், திஸ் இஸ் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அல்லது இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அதில் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கலெக்டிவ் மாடல் நம்ம இன்னைக்கே முடிச்சிருவோம். அதனால் நீங்கள் எதுவும் பிரேக் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை எதுவும் நீங்கள் கொஸ்டின் கேட்குறது அப்படின்னா டவுட்ஸ் கேட்குறதுனா கேட்டுக்கலாம்.